ஒரு 60 நிமிஷம் செய்ய போகிறேங்க. நான் வந்து பச்சரிசி எடுத்துக்கிறேங்க, மாவு பச்சரிசி. அது 1 கிலோ எடுத்துக்கிறேங்க. 1 கிலோவுக்கு வந்து 3/4 கிலோ வெல்லைங்க. அது 20 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். ஒரு துண்டு சுக்குங்க. முதல்ல பச்சரிசியை வந்துங்க தண்ணியில் ஊற வச்சிடலாம். 2.5 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். 2 டைம் கழுவிட்டு நான் வடிச்சு வச்சுருக்கேன் பாருங்க. இது மாதிரி துணியை ஒரு டேபிளில் போட்டு நம்ம இது காய வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் இருக்குது. அரிசி இருக்கிற ஈரம் மட்டும்தான் இருக்குது பாருங்க. இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி ஒட்டணும், அது மட்டும் போதும். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. மாவு எல்லாமே அரைச்சிட்டோம். இதே மாதிரி பாத்திரத்தில் போட்டு இப்படி அமுத்தி விடுங்க மாவை. அப்பதான் காயாமல் இருக்கும். நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு அடிக்கலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது மாதிரி வெள்ளத்தை போட்டுடலாங்க. தண்ணி 1 டம்ளர் ஊற்றிக்கிறேன். நீ லைட்டாக முழுகிறதா ஊற்றினா போது. ரொம்ப ஊற்றினாலும் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம பாகு பதம் வந்தோடனே எடுத்துக்கலாங்க. 20 நிமிஷம் கொச்சிச்சு. பாகு பதம் பார்த்துக்கலாம். இப்படி தக்காளி பழம் சந்துச்சு. இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா நம்ம எடுத்து ஊற்றிடலாம். ஏலக்காய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் சுக்கு போட்டுக்கலாங்க. இதில் கலந்து விட்டுடலாம். பாவை ஊற்றிடலாம் மாவில். இப்போ எடுத்தோம்னா இந்தளவுக்கு மாவு இருக்கணும். அப்புறம் 2 நாள் ஆனால் அது கெட்டி ஆகிக்குங்க. சூடு போகிற வரைக்கும் அந்த காட்டன் துணி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம பாவு காய்ச்சி ஊற்றி 2 நாள் வச்சுருந்தோம். பாருங்க, உருண்டை பிடிச்சா கரெக்டாக வருது பாருங்க. இப்படி அமைச்சுனா வெடிப்பு இல்லாமல் இருக்குது பாருங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். நீங்கள் இந்தளவுக்கு திக்னஸாக போட்டிங்கன்னா போதும். ரொம்ப லேசாக தட்ட வேண்டாம். எண்ணெய் காய்ச்சிச்சு, அதை வச்சு போட்டுடலாங்க. பாருங்க அழகாக உப்பி வருதுன்னு. நீங்கள் திருப்பிக்கலாம். அப்படியே பாருங்க, இது மாதிரி 2 செட்டுக்கு வச்சு அமுத்தி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு எடுத்துக்கலாங்க. அதிகசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களுமே பக்குவமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.